வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு வீடியோவில் பிஜிடிஆர்பி பாட்னி சிலபஸ் ஆல்ரெடி நம்ம எலாபரேட் பண்ணியிருந்தோம். இப்போ நிறைய பேர் என்ன கேட்டிருந்தீங்க அப்படின்னா யூனிட் வைஸ் எந்த புக் கரெக்டாக இருக்குன்னு கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்கான டீட்டெயில் ரிவ்யூ எந்தெந்த புக்கு எந்தெந்த டாபிக் கரெக்டாக இருக்கும், எது வந்து ஃபுல்லாக கவர் பண்ணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இதுக்கான ஒரு பெஸ்ட் புக் இருக்குது, அதை நான் கடைசியில் சொல்கிறேன், அதையும் நீங்கள் பாருங்கள். ஃபர்ஸ்ட் நமக்கு தெரிந்த 10 யூனிட்ஸ் இருக்கு. ஆல்கேல ஆரம்பிச்சு டிஷ்யூ கல்ச்சர் வரைக்கும் முடியும். ஸோ இட்ஸ் யூனிட் 1 ஆல்கே, ஃபங்கை, லைக்கன்ஸ், பிரையோஃபைட்ஸ். தென் இட்ஸ் கோ வித் மார்பாலஜி, டாக்ஸானமி. இது எல்லா யூனிட்ஸுமே உங்களுக்கு பீரியாடிக் வைஸில் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம யூனிட் 1 ஆல்கே, ஃபங்கை, லைக்கன்ஸ் அண்ட் பிரையோஃபைட்ஸ். இந்த யூனிட்ஸ்க்கு என்னென்ன புக் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வசிஷ்டா சீரியஸ். வசிஷ்டாலே நிறைய சீரீஸ் இருக்கு. எஸ்டாண்ட் பப்ளிகேஷன்ல இருக்கும். ஆல்கே, பிரையோஃபைட், ஃபங்கைக்கு தனித்தனியாக புக்ஸ் இருக்கு. இது மேக்ஸிமம் உங்களுக்கு ஏரியாவை கவர் பண்ணிடும். ஸோ இந்த புக்கு நீங்கள் ட்ரை பண்ணலாம். அதே போல பிரையோஃபைட், டெரிடோஃபைட், பேலியோபாட்னிக்குமே உங்களுக்கு வசிஷ்டா புக்ஸ் அவைலபிள். ஸோ அதையுமே நீங்கள் ட்ரை பண்ணலாம். லாஸ்ட்ல சொல்றது வந்து இப்போ எம்சிக்யூஸ் நம்ம படிக்கணும் அப்படின்னா நீங்க வந்து அப்ஜெக்டிவ் பாட்னி பை சக்சேனா எடுத்துக்கங்க. நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி அந்த மெயின் மேஜர் புக் வந்து அப்ஜெக்டிவ் பாட்னி பை சக்சேனா தான். இந்த புக்கு எடுத்தீங்கன்னா மேக்ஸிமம் ஏரியா வந்து கவர் பண்ண முடியும். உங்களுக்கு தியரிட்டிக்கலாகவும் இருக்கும், சேம் திங் உங்களுக்கு எம்சிக்யூவும் நிறைய இருக்கும். ஸோ இந்த புக் வந்து மறக்காம நீங்க பர்ச்சேஸ் பண்ண பாருங்க. யூனிட் 2 இது நான் முன்னாடி சொன்னதே தான். உங்களுக்கு வசிஷ்டா புக்ஸ்ல எல்லாமே அவைலபிள். பேலியோபாட்னிக் வந்து சுக்லா அண்ட் மிஸ்ரா புக் எடுத்துக்கலாம். இதை பொறுத்தவரைக்கும் சக்சேனா வந்து உங்களுக்கு ஒரு 5 ஸ்டார்ல 3 ஸ்டார் வரைக்கும் உங்களுக்கு கவர் பண்ணும். பட் உங்களுக்கு பேலியோபாட்னியை பொறுத்தவரைக்கும் சுக்லா அண்ட் மிஸ்ரா தான் கரெக்டா இருக்கும். நீங்க அதை ட்ரை பண்ணலாம். நெக்ஸ்ட் மார்பாலஜி, டாக்ஸானமி அண்ட் எக்கனாமிக் பாட்னி அண்ட் மெடிசினல் பிளான்ட்ஸ். இதுல வந்து பாண்டே, இதுமே வந்து எஸ்டாண்ட் பப்ளிகேஷன்ஸ்ல உங்களுக்கு அவைலபிளா இருக்கு. அண்ட் டாக்ஸானமி வந்து நம்ம ஒவ்வொருத்தரும் ஒரு புக் படிச்சிருப்போம். ஸோ அந்த புக் வந்து நீங்க எம்எஸ்சியில் எந்த புக் படிச்சீங்களோ அதை பார்த்துக்குங்க. எக்கனாமிக் பாட்னி வந்து கோகுலரோட புக்கு ஃபுல்லாவே கவர் பண்ணிடும், மேக்ஸிமம் எல்லாமே உங்களுக்கு. ஸோ நீங்க அந்த புக் ட்ரை பண்ணலாம். தென் மெடிசினல் பிளான்ஸ், இது பிஎஸ்சி பப்ளிகேஷன் நிறைய இருக்கு. உங்களுக்கு பிஎஸ்சி வெப்சைட்ல போனீங்கன்னாவே இருக்கும். பட் இது வந்து நம்ம சிலபஸுக்கு தகுந்த மாதிரி இருக்கிற பிளான்ஸ் தேடி இருக்கணும். ஸோ நீங்க வந்து மேலே இருக்கிற புக்ஸ் இருக்கு, நல்லது. சக்சேனால இது ஒரு முக்கால்வாசி போர்ஷன்ஸ் வரைக்குமே கவர் பண்ணிடும். ஸோ சக்சேனா புக்கையும் நீங்க பாத்துக்கலாம். இதுல பிராக்டிஸ் ஃபேமிலிஸ் இருக்கு. அது நம்ம டிஆர்பியோட எப்படி ஒத்து வருது அப்படிங்கிறத பார்த்துட்டு நீங்க அதை ட்ரை பண்ணீங்க. நெக்ஸ்ட் அனாட்டமி, எம்பிரியாலஜி அண்ட் மைக்ரோ டெக்னிக்ஸ். இதுல வந்து அனாட்டமிக்கு இஷா புக் தான் எப்பவுமே பெஸ்ட். உங்களுக்கு ஃபுல் டீடைல்ஸ் அதுல இருக்கு. தென் எம்பிரியாலஜிக்கு பாண்டே புக் போயிடலாம். சேம் திங் உங்களுக்கு எம்சிக்யூ படிக்கும்போது நீங்க சக்சேனா புக் எடுத்துக்கலாம். நான் சக்சேனா புக் ஏன் சொல்றேன் அப்படின்னா ஓவரால் த்ரூ அவுட் தி சிலபஸ் வந்து சக்சேனா புக் கவர் பண்ணும் எம்சிக்யூ பாயிண்ட் ஆஃப் வியூல. பட் கவரேஜ் நம்ம ஃபுல்லா படிக்கணும், நான் அனாட்டமி ஃபுல்லா படிக்கணும் அப்படின்னா அப்படி பண்ண முடியாது. மொத்த புக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1600 1300 பக்கம் வரும் இந்த சக்சேனா புக். த்ரூ டிஆர்பி சிலபஸோட மேஜர் போர்ஷன்ஸ் வந்து கவர் பண்ணும் தான். பட் இருந்தாலும் நீங்க ஒரு ஸ்பெசிஃபிக்கா அனாட்டமி எடுத்து படிக்கணும், அனாட்டமி டெப்தா படிக்கணும் அப்படின்னா நீங்க வந்து இசா புக் எடுக்கிறதா கரெக்டா இருக்கும். நெக்ஸ்ட் வந்து செல் பயாலஜி அண்ட் மாலிகுலர் பயாலஜி. குப்தா புக் ட்ரூமன் பப்ளிகேஷன்ல இருக்கு. சத்யநாராயணா மாலிகுலர் பயாலஜி, இது வந்து ஃபுல்லாவே கவர் பண்ணிடும். ஸோ இது ரெண்டுமே நீங்க பாத்துக்கலாம். செல் பயாலஜிக்கும் மாலிகுலர் பயாலஜிக்கும் இதுல சிங் புக்கும் அவைலபிளா இருக்கும். நீங்க அதையும் பாத்துக்கீங்க. சேம் திங் சக்சேனா புக்லயும் உங்களுக்கு ஒரு 2/3 மேல மேக்ஸிமம் கவர் பண்ணும். இதுல வந்து நீங்க எந்தெந்த ஏரியா ஃபோக்கஸ் பண்ண அப்படின்னா ரெப்ளிகேஷன், டிரான்ஸ்கிரிப்ஷன், ஆர்என்ஏ ப்ராசஸிங், ஆப்ரான் கான்செப்ட்ஸ், இதுல வந்து கொஞ்சம் ஏரியா வந்து கவர் பண்ணுங்க. இதே போலதான் முன்னாடி நான் சொன்னதுலயும் ஒவ்வொரு பாயிண்ட் வந்து அந்த லெசன்ல அதிகப்படியான கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த பாயிண்ட்ஸை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். அடுத்து ஜெனடிக்ஸ், பயோஜெனடிக்ஸ் அண்ட் பயோஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் பிளான்ட் ப்ரீடிங். இதுல வந்து வர்மா அண்ட் அகர்வால் ஃபார் ஜெனடிக்ஸ், நம்ம பிஜி படிக்கும்போது அதான் படிச்சிருப்போம். ஸோ வர்மா அண்ட் அகர்வால். குப்தா ஃபார் பயோஸ்டாட்டிஸ்டிக்ஸ், பிளான்ட் ப்ரீடிங்க்கு சிங். சக்சேனா புக்கும் இதுல 2/3 வந்து கவர் பண்ணும். ஸோ சக்சேனா புக்கே நீங்க ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கலாம். பட் கவரேஜ் மேக்ஸிமம் பார்க்கும்போது நீங்க வர்மா அண்ட் அகர்வால் பார்க்கும்போது உங்களுக்கு மேக்ஸிமம் ஜெனடிக்ஸ் வந்து கவர் ஆயிடும். அடுத்து பிசியாலஜி அண்ட் பயோகெமிஸ்ட்ரி. இதுல வந்து வர்மா அண்ட் அகர்வால் வந்து பிளான்ட் பிசியாலஜி கரெக்டாக இருக்கும். சத்யநாராயண பயோகெமிஸ்ட்ரி. இது எல்லாமே இப்போ ஷார்ட் பீரியடுக்கு தான். பட் உங்களுக்கு ஃபுல் நாலேஜ் வேணும் அப்படின்னா நீங்க லிலிஞ்சர் தான் போகணும். பட் இப்போதைக்கு நீங்க வர்மா அண்ட் அகர்வால், சத்யநாராயணமே உங்களுக்கு மேக்ஸிமம் கவர் பண்ணிடும். நீங்க எம்எஸ்சியில லிலிஞ்சர் படிச்சிட்டீங்க அப்படின்னா யூ கோ வித் லிலிஞ்சர். அடுத்து ஈகாலஜி அண்ட் ஃபைட்டோஜியோகிராஃபி. ஈகாலஜிக்கு எப்பவுமே ஓடம் புக் தான் பெஸ்ட். அது ரெஃபரன்ஸ் புக்கு உங்களுக்கு மேக்ஸிமம் கவர் ஆயிரும். இல்லை எனக்கு இன்னும் கொஞ்சம் டெப்தா வேணும், நிறைய கண்டென்ட் வேணும் அப்படின்னா
உங்களுக்கு வந்து ஷர்மா புக் போயிடலாம். ஓடம் புக்ல தியரட்டிக்கலா நிறைய ஆஸ்பெக்ட்ஸ் இருக்கும், பட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல பார்க்கும்போது இதுல கண்டென்ட் கம்மியா இருக்கிற மாதிரி இருக்கும். அப்போ நீங்க ஷர்மா புக் போயிடலாம். இது சக்சேனா வந்து ஒரு பாதி கவர் பண்ணும். இதுல வந்து ஜிஐஎஸ், ஐபிசிசி, ரெட் டேட்டா புக், ஹாட்ஸ்பாட், அப்புறம் ஆக்ட்ஸ் பேஸ்ட் என்னென்ன ஆக்ட்ஸ் இருக்கு அது எல்லாமே நீங்க பாத்துக்கங்க. இப்போ ஆக்ட் வந்து பிஜிடிஆர்பிக்கு ரெலவெண்டா இருக்கும். அப்போ இப்போ நார்மலா நீ இப்போ கண்டெம்பரரியில என்னென்ன ஆக்ட் போட்டிருக்கோம் அப்படிங்கிறது நீங்க பாத்துங்க. லாஸ்ட் மைக்ரோபயாலஜி அண்ட் பிளான்ட் பேத்தாலஜி. மைக்ரோபயாலஜி எப்படி நான் பயோகெமிஸ்ட்ரிக்கு எலிஞ்சு சொன்னமோ மைக்ரோபயாலஜிங் போது உங்களுக்கு பெல்ஸா தான் கரெக்டா இருக்கும். தென் பிளான்ட் பேத்தாலஜி இதுலயுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சக்சேனா வந்து ஒரு 2/3 வரைக்கும் கவர் பண்ணும். இதுல நம்ம எங்கெந்த ஏரியா பார்க்கணும்னு பாத்தீங்கன்னா லைஃப் சைக்கிள்ஸ் ஆஃப் பேத்தஜன்ஸ், தென் ஹாஸ்ட் பாரசைட் இன்ட்ராக்ஷன், எந்த லைஃப் சைக்கிள் அது எப்படி இருக்கு, அதோட மூவ்மெண்ட் என்ன, சேம் திங் அதோட லைஃப் சைக்கிள் பேட்டர்ன், என்னென்ன ஹாஸ்ட் இருக்கு, ஒரே ஹாஸ்ட் இருக்கா இல்ல மல்டிபிள் ஹாஸ்ட் இருக்கா, அதை பேஸ் பண்ணி அந்த சைக்கிள்ஸை கரெக்டா பாத்துங்க. லாஸ்ட் ஒன்று டிஷ்யூ கல்ச்சர் அண்ட் பயோடெக்னாலஜி. இது வந்து இப்போ லேட்டஸ்ட் திங். சத்யநாராயணா வந்து உங்களுக்கு பேசிக் எக்ஸாம் கிடைக்கும், பட் நீங்க டூபே புக் பயோடெக்னாலஜியில போறது பெஸ்டா இருக்கும். சத்யநாராயணா பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு கவரேஜ் ஜாஸ்தியா இருக்கும், பட் டூபே புக்ல டெப்தான நாலேஜ் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த 2 புக்கும் நீங்க பாத்துக்கங்க. இதுல சக்சேனா வந்து ஒரு பாதிக்கு கீழே தான் கவர் பண்ணும். இதுல எந்தெந்த பாயிண்ட் நீங்க பார்க்கணும் அப்படின்னா ஜீன் குளோனிங், வெக்டர்ஸ், ப்ளோட்டிங், ஜிஎம் கிராப்ஸ், பயோ எத்திக்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து இப்போ ரீசெண்டா இருக்கிற கண்டெம்பரரியில இஷ்யூ ஆன ஏரியாக்கள். ஸோ இதை வந்து நீங்க கரெக்டா பார்த்துட்டீங்கன்னா பிஜிடிஆர்பில கொஞ்சம் கொஸ்டின்ஸே அதிகமாக எதிர்பார்க்கலாம். ஸோ இப்போ நான் இப்போ கம்மியான டைம் தான் இருக்கு, உங்களுக்கு தெரியும் 8 வீக் தான் இருக்கு. அப்போ நீங்க சக்சேனா புக் வந்து ஒரு பெஸ்ட் சாய்ஸ். தென் வசிஷ்டா சீரியஸ் எல்லாமே இப்போ நம்ம ட்ரெடிஷனல் பாட்னி எதுனா ஆல்கேல இருந்து உங்களுக்கு ஜிம்னோஸ்பர்ம் வரைக்கும் நீங்க வசிஷ்டா புக்ஸ் பார்த்துக்கலாம். சேம் திங் மாடர்ன் பயாலஜிக்கு வந்து சத்யநாராயணா பார்க்கலாம். இஃப் பாசிபிள் நீங்க டூபே அண்ட் ரிலிஞ்சரியும் பார்த்துங்க. பிளான்ட் ப்ரீடிங் ஷர்மா, ஈகாலஜிக்கும் நீங்க ஷர்மா புக்கு உங்களுக்கு கரெக்டா இருக்கும். தென் பேத்தாலஜிக்கு அக்ரோஸ். இந்த புக்ஸ் வந்து உங்களுக்கு டெப்தான நாலேஜை கொடுக்கும். பட் நான் ஏன் சக்சேனா சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா சக்சேனா வந்து த்ரூ அவுட் எல்லா பாயிண்ட்டுமே டச் பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்ம வந்து இப்போ நிறைய நாள் காலேஜ்ல இருந்து நம்ம எம்எஸ்சி முடிச்சு ரொம்ப வருஷம் ஆச்சு அப்படின்னா நீங்க சக்சேனா புக் எடுத்தீங்கன்னா ஒரு ரஷ் அப் பண்ணி ஃபுல் ஏரியா கவர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க இந்த வசிஷ்டா புக்ஸ் இதுக்கெல்லாம் போயிட்டீங்க அப்படின்னா ஈஸியா உங்களுக்கு கிடைச்சிடும். ஒரு ஜஸ்ட் ஃபுல்லாவே நாலேஜ் நீங்க சக்சேனா புக்ஸ்ல அப்ஜெக்டிவ் பாட்னி சக்சேனா புக்ல எடுத்துடலாம். அதுக்கப்புறம் you can go with depth படிச்சு முடிச்சுட்டு கடைசியில் எக்ஸாமுக்கு முன்னாடியும் நீங்க சக்சேனா புக்கை நீங்க பிரஷ் அப் பண்ணீங்க அப்படின்னா என்ன ஈஸியா உங்களுக்கு மெமரைஸ்லயும் பண்ணிக்க முடியும், நிறைய விஷயத்துக்கு கீ பாயிண்ட் எடுத்து வச்சுக்க முடியும். ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்க. பிஜிடிஆர்பி பாட்னிக்கு பிளான் பண்ணிட்டு இருக்கிற உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். வேற ஏதாச்சும் டாபிக்ஸ்க்கு உங்களுக்கு புக் கிடைக்கல அப்படின்னா அதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்க, நம்ம அதுக்கான வீடியோவை நெக்ஸ்ட் பார்ப்போம். தேங்க்யூ.